உங்க மருமகளை காப்பாத்துறதுக்காக நீங்க கொடுத்த இந்த கேவலமான தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லி நான் எட்டூர் பஞ்சாயத்தை கூட்டுவேன். சுல்லா சொன்னதை இவங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா எட்டூர் பஞ்சாயத்து கண்டிப்பா ஏத்துக்கும். சிந்து, இந்த உலகமே உன்னை நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேம்மா. என் சிந்து உயிரே போனாலும் இப்படி ஒரு துரோகத்தை கண்டிப்பா பண்ண மாட்டா. இனிமேல் ஸ்னேகா உனக்கு எதிரா யார கூட்டிட்டு வந்து சாட்சி சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். காயத்ரி, வா நாம கோயிலை சுத்தி பார்க்கலாம். இல்ல, நான் வரல, இப்பவே நாம வீட்டுக்கு கிளம்பலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, ஊருக்கு போகணும் போல தோணுது. என் சுயநலத்துக்காக நான் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கேன், எப்படிலாம் கேவலமா நடந்திருக்கேன். என்னால உனக்கு எவ்வளவு அவமானம், அசிங்கம் டாக்டரே. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அன்னபூர்ணி அத்தை இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு துளி கூட தகுதி இல்லாத வேணா. இன்னைக்கு வேணா ஸ்னேகாவால உண்மைய நிரூபிக்க முடியாம போயிருக்கலாம், ஆனா அவ என்னைக்கா இருந்தாலும் உண்மைய கண்டிப்பா நிரூபிப்பா. நீ பண்ண தப்புக்கான தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் டாக்டரே. ஆனா உன்னை விட்டு என்னை யாரும் நிரந்தரமா பிரிச்சிடக்கூடாது. அன்னபூர்ணியத்தை சொல்லா சொன்னதை ஏத்துக்காததுனால ஸ்னேகா கண்டிப்பா அவ ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆபரேஷனை பண்ண மாட்டா. நான் என் நகையெல்லாம் தரேன், அதை எப்படியாச்சும் வித்து சுல்லானுக்கு அவங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துறேன். சுல்லாவோட அம்மாவுக்கு நான் ஃப்ரீயாவே சர்ஜரி பண்ணி காப்பாத்துறேன். சுல்லான உன் தம்பின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? எனக்கு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லலாம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. உங்க அம்மாக்கு இங்க ஆபரேஷன் பண்ண முடியாது சொல்லலாம், அதனால உங்க அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடு. சொல்லலாம் நீ பஞ்சாயத்துல உண்மையை சொன்னதுனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய் சொல்லலாம், உங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போக சொன்னல, எதுக்கு இன்னும் இங்க நின்னு அழுதுட்டு இருக்க?